إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا إنه من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகள் சிறந்தது அல்லாஹ்வின் வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதல் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் விதத்துக்களை உண்டாக்குவது. ஒவ்வொரு விதத்தான காரியம் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு தான் கொண்டு போய் சேர்க்கும் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமுதாயத்திற்கு எச்சரித்ததை நானும் இங்கு நினைவு கூர்ந்தவனாக இன்றைய ஜும்மாவினுடைய உரைக்குள் நகர்கின்றேன். நாமெல்லாம் இந்த ரமலான் மாதத்தினுடைய இறுதி நாளில் அமர்ந்திருக்கின்றோம். நாளைக்கு பெருநாளா இல்லையா அப்படிங்கக்கூடிய அளவுக்குலாம் சிந்திக்க வேண்டியது கிடையாது. நாளைக்கு பெருநாள் தான் அப்படிங்கக்கூடிய ஊர்ஜிதமாக இருக்கக்கூடிய ஒரு நாளில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த தருணம் பலருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா மிக சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கும். ஏனென்றால் பிறநாள் அப்படிங்கக்கூடிய நேரத்துல மன மகிழ்ச்சிகளை வெளியாக்குவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக தான் இந்த நாள் பார்க்கப்படுகின்றது. இந்த நாளை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாம் இந்த நேரத்துல நம்ம கிட்ட நிறைய சுய பரிசோதனைகளை செய்து பார்க்க வேண்டும். நம்ம இந்த கடந்த மாசத்துல என்ன செஞ்சோம் அப்படிங்கிற சுய பரிசோதனையை தாண்டி மனிதர்களாக வாழக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வாறு வாழ்க்கையை கழிக்கின்றோம், இறைவனுடைய இறை திருப்தியை மையமாக வச்சு என்னுடைய வாழ்க்கை நகர்கின்றதா அல்லது எனது மன திருப்தி அல்லது மனிதர்களின் மன திருப்தி, எனக்கு பிடித்தவங்களோட மன திருப்தி அப்படிங்கிற மாதிரி நமது வாழ்க்கை நகர்கின்றதா என்று கேட்டால் நாம வாழக்கூடிய இந்த காலம் அது குறிப்பிட்டு சொன்னோம் அப்படின்னா இந்த காலம் எப்படியாக இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா பிரபலையம் அடையணும் அல்லது பிரபலையத்தை தாண்டி என்னை பற்றி மக்கள் பேசணும், என்னை பத்தி ஏதாவது ஒரு தகவல் பரவி கொண்டே இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அளவிற்கு நம்மை பற்றிய புகழ் பரவ வேண்டும்ங்கக்கூடிய வாழக்கூடிய காலத்துல வாழ்ந்துக்கிட்டே இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னோம்னா எதை செஞ்சாலும் அதனை ஆவணமாக ஆக்குறது. ஆவணம்னா என்ன? அதை பாதுகாக்கிறது. அதை பாதுகாக்கிறது இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா ஒண்ணு அதை ஞாபகம் ஊட்டல் பண்றது, இன்னொன்னு அதை யார்கிட்டையாவது காமிச்சு இப்படி ஒன்று நடந்துச்சு அதுல என்ன மாதிரி நடந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த நிகழ்வை சொல்லக்கூடிய நேரத்துல அந்த நிகழ்வுல எனக்கு என்ன பெயர் கிடைக்குமோ அந்த பெயரை வாங்கணும் அப்படிங்கக்கூடிய வாழக்கூடிய காலம் தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலம். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டோம்னா எதை செய்தாலும் எதை பத்தி பேசினாலும் நமக்கு நம்மளுடைய பெயரை மற்றவங்க சொல்ல மாட்டாங்களா, அந்த புகழ் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி புகழுக்காக இயங்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய சமுதாயம் மாறி இருக்கின்றது. சமீபத்திய பிரச்சனைகளை தான் நீங்க பார்த்திருப்பீங்க. உலக நாடுகள்ல போர் நடக்குது. இந்த போருக்கு மொத்த பின்னணி என்ன தெரியுமா? அங்கேயும் நிற்கிறது யாருன்னா இந்த புகழ்ங்கக்கூடிய ஒரு விஷயம். இது அமெரிக்க அரசாங்கத்துக்கு தன்னுடைய பெயர் மட்டுமே தான் உலக அளவில் சர்வாதிகாரமாக பெரிய சக்தியாக நாங்க தான் வல்லரசு, எங்களுக்கு கீழதான் மற்ற நாடுகள், எங்களுடைய புகழ் தான் உயர்ந்து இருக்க வேண்டும் இப்படிங்கிற ஒத்தை நோக்கம் தாங்க. அதை தாண்டி வேற இந்த போருக்கு பின்னாடி வேற செய்திகளே கிடையாது. நாங்க தான் எல்லாருக்கும் மேல, நாங்க மற்றவர்களை ஆள பிறந்தவர்கள்,
அப்படிங்கிற அளவிற்கு அந்த இடத்துல கூட புகழ், மரியாதை, ஸ்டேட்டஸ் இதையெல்லாம் நான் மெயின்டைனே பண்ணியாகணும். அப்படின்னு நான் என்ன பண்ணணும்? அப்பாவிகளை அடிக்கணும், அவர்களை கொலை செய்யணும். இதன் மூலமாக என்னுடைய இந்த புகழ் நீடித்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த புகழக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, இது நன்மையாகவும் வரும், அதிகமான விஷயத்துல தீமை தான். அதிகமான விஷயங்கள் இது எப்படியா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, புகழ் வேணும் புகழ் வேணும் சொல்லுவாங்க, பேரும் புகழோட வாழணும் அப்படிங்கிறதுலாம் சின்ன வயசுல நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து வளர்த்துறோம். ஆனா அதுக்கெல்லாம் நாம ரொம்ப உழைப்பு போட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு உழைக்கணுமா, இந்த புகழ் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக உழைக்கணுமா, செய்யணுமா, பண்ணணுமான்னு கேட்டோம்னா, இன்றைக்கு அதையே முழு நேரமாக பலர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பலர் என்ன பண்ணிட்டாங்க, தங்களுக்கு பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையுமே முழுக்க முழுக்க புகழ் வர்ற மாதிரியே செய்யறாங்க. ஒரு காலம் இருந்தது, யாருக்குமே தெரியாம தர்மங்கள் செய்யக்கூடிய நிலை இருக்கு. ஆனால் கண்டிப்பாக சொல்லலாம், நாம வாழக்கூடிய இந்த காலத்துல அவர் செய்த தர்மம் அவரை தவிர்த்து இன்னொருவருக்கு தெரியும் என்றால் ஒரு மனைவியை கூட சொல்ல முடியாது. மனைவிக்கு இந்த தர்மம், கணவன் செய்த தர்மம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த கண்டிப்பாக அவர் யாருக்கிட்ட எனக்கு நல்ல பேர் வேணுமோ அவருடைய கையில் இந்த செய்தியை ஒப்படைக்கக்கூடிய காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு. நானும் ரமலான் ஆச்சுனாலே இல்லா பள்ளிவாசலுக்கு அப்படியே கணக்கு இல்லாம போய்கிட்டே இருக்கு. இதை சொல்லுவார்ல, கேட்கக்கூடிய மனிதர்கள்ல அந்த மனிதர்கிட்ட இவர் சொல்ல வேண்டிய தகவல் என்ன, நீங்க செய்யுங்கன்னு சொன்னாங்கன்னா அது வேற. அப்படி எந்த ஒரு சொல் பிரயோகமும் எங்கேயுமே பயன்படுத்துறதே கிடையாது. மாறா என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, அந்த மனிதர் நம்மளை பத்தி மனசுல வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு மரியாதை அளவு இருக்குல்ல, அது கூடணும். ஆனா செஞ்சது யார்கிட்ட, அந்த மரியாதை அளவு யார்கிட்ட கூடணும், படைச்ச ரப்புட்டு கூடணுங்கிறதுக்காக தான் இந்த பொருளாதாரத்தை வெளியாக்கணும். ஆனா மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய நான் ரப்புட்ட மட்டும் கூடுனா அதை கண்ணால கூட பார்க்க முடியலையே, அதோட நடந்ததை உணர முடியலையே, இப்படிங்கிற மனநிலையில இருந்து கொண்டு அந்த மனிதன் அல்ஹம்துலில்லாஹ் நீங்க வேற லெவல், நீங்களாம் நிறைய பண்றீங்க, அவர் அந்த வார்த்தையை சொல்லிட்டா போதும் அப்படியே ஒரு குளிர்ச்சி. அப்பொழுதுதான் அந்த புகழ் கிடைத்தோம்னா நம்ம பண்ண தர்மத்துக்கே ஒரு பலன் கிடைச்சிருக்கு நம்பக்கூடியதும் நம்மள பெரும்பாலான. எங்க வீட்டுக்குள்ள கதவை தட்டினாங்கன்னா எந்த ஏழையா இருந்தாலும் அவங்க சாப்பாடு கொடுத்துட்டு தான் அடுத்த வேலை, இந்த ஏழைகளுக்கு உணவு கொடுத்துட்டு தான் அடுத்த வேலை, ட்ரெஸ் கொடுத்துட்டு தான் அடுத்த வேலை, இப்படிலாம் வலுக்கட்டாயமாக எடுத்து பேசக்கூடியவர்கள். நீங்க சொன்ன தகவல் என்ன, நான் கொடுக்கிறேன் நீங்களும் அதை பண்ணுங்க, இது ஒரு நன்மையான இதுவா, இது அல்ல, இதை பேசுறதே இல்லை. மாறா நான் செஞ்சேன் பார்த்தியா, நீ செய்யல பார்த்தியா அப்படிங்கிறத விட பரவாயில்ல, நான் செஞ்சிருக்கேன், உங்களெல்லாம் விட ஒரு படி மேலே ஏறிட்டேன், இந்த ஒரு படி மேலே ஏறிட்டேன்னு சொல்லி அடிக்கடி வல்கட்டாயமாக இறங்கி இறங்கி நாம நிரூபிக்கக்கூடியவர்களாகவே நமது வாழ்க்கையில் அதிகமாக இருக்கு. இன்னும் சொல்லணும், நீங்க பெருநாள் நாளில் பாருங்களேன், சட்டையை வச்சுக்கிட்டு பல பேர் போடுற போராட்டம் இருக்கு, தாங்க முடியாது. உன் சட்டையோட ஏன் சட்டை தான் சூப்பரா இருக்கு, அந்த டிசைனோட ஏன் உன் சாரியோட ஏன் சாரி தான் சூப்பரா இருக்குது, உன் சுடிதாரோட ஏன் சுடிதாரம் இப்ப நல்லா இருந்துட்டு போட்டோம், என்ன சாதிச்சிட்டோம் அதனால. இதனால் அந்த சுடிதாருக்கு விளம்பரம் தானே தவிர நமக்கான விளம்பரம் அல்ல, அந்த அந்த ஆடைக்கான விளம்பரமே தவிர இதெல்லாம் நமது புகழ் உயர்ந்ததான் கேட்ட. இப்படி நம்ம மாய புகழுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கோம். இதுதான் வேணும் இதுதான் வேணும். எப்படி சொல்றது, நாம் ஒரு புது பொருளை எடுத்துக்கொண்டு எங்கேயாவது இடத்துல வந்துட்டாலே நமக்கு என்ன தேவை, அதாவது எப்படி சொல்றதுன்னா அதை காமிப்பாங்க. வாட்சை கட்டியிருந்தா அந்த வாட்சை அடிக்கடி நீட்டி நீட்டி அப்படி காமிக்கிறது. இதே புது செல்போன் வாங்கியிருந்தா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த செல்போன் அப்படி சுற்றி காமிக்கிறது. அல்லது ஏதாவது ஒரு புது பொருள் பைக்கா இருக்கணும், இல்லை ஏதாவது இருந்தாலும் அதை மற்றவங்க அட்டென்ஷன் வரணும்னு வச்சுங்களேன், அந்த பொருளை வாங்கியதற்கான அந்த இன்பம் இருக்குல்ல, அது மொத்தமும் போன மாதிரி நொடிஞ்சுமே உட்காரக்கூடிய அளவிற்கு மனிதர்களுடைய மனநிலைகள் மாறிடும். இதெல்லாம் நம்ம பேசக்கூடிய நேரத்தில் தோணும், இப்படியெல்லாம் எதிர்பார்ப்பு தவறா, இதனால் என்ன நடக்க போகுது, அழகாக இருக்கிறத காமிக்கிறதுனால என்ன பிரச்சனை ஆக போகுது. பிரச்சனை காமிப்பதுல இல்லை, சிந்தனையில தான். சிந்தனை என்ன பண்ணுது, அந்த இடத்துல நாம எந்த இடத்துல உயர்த்தி வைக்கிறோம், மனிதர்கள் தாண்டி நான் எல்லாத்துலையும் இண்டஸ்ட்ரி, எல்லாத்துலையும் சிறப்பு, எல்லாத்துலையும் சூப்பர், நான் ரொம்ப வந்துட்டேன், அது எனது உழைப்பால், எனது சிந்தனையால், எனது அறிவாற்றால் சொல்லி இங்க படைச்ச ரப்ப மொத்தமா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா மறந்துடும். நம்ம படைச்சானா
அந்த படைச்ச இந்த இறைவனை முழுவதுமாக மறந்து எந்த அளவில் போயிடணும் அப்படின்னா அது ஒரு விதமான ஒரு போதை. போதையில பல ரகத்துல இதுவும் ஒரு போதை. அந்த போதை கிடைத்தால் போதுங்கிற அளவுக்கு வந்துடும். குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் போர்க்களத்துல போராடுறாருல, அந்த போராடுற செயலை பார்த்து மற்ற மனிதர்கள் அவர் தீரமாக சண்டையிடுறார், போரிடுறார், போர்க்களத்துல நிறைய எதிரிகளை கொள்றார் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் நரகவாசி அப்படிங்கிறாங்க. உடனே மக்களுக்கு ஒரு விதமான பதட்டமும் பயமும் ஒரு ஆச்சரியம் ஏற்படுது. இன்னது அவர் போராடுறாரு, போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இப்படியா காட்டப்பட்டமா? உடனே நபி தோழர்கள் அவரை பின்பற்றி அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு கட்டத்துல அந்த மனிதர் தான் அடைந்த காயத்தினுடைய வலி தாங்க முடியாமல் ஈட்டியை தரையில் ஊண்டி வைத்து விட்டு அதுல சாஞ்சி என்ன பண்ணிடுறாரு, தன்னுடைய உயிரை மாய்த்து விடுகின்றார். இப்ப இந்த இடத்துல அவர் இறைவனுக்காக போராடி இருந்தால் அந்த வலியை அவர் தாங்கி மறந்துட்டிருப்பார். எப்படி? ஒரு கட்டத்துக்கு மேல வெட்டுப்பட்ட பிறகு என்ன பண்ண முடியாது, நிக்க முடியாது, ஸ்டெடி இழந்துருவோம், தரையில படுத்துற வேண்டியதான், கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போயிடும். அந்த வலியை உணர்வதற்கான பொறுமை அவர்கிட்ட இல்லைங்கிறப்ப என்ன நிலை உருவாகுது? திருப்தியை வேற பக்கம் வச்சுட்டாரு. மனிதர்களோட திருப்தி, அந்த மனிதன் திருப்தி பெறணும், அந்த மனிதன் தான் எனக்கு சர்டிபிகேட் தரக்கூடிய அத்தாரிட்டி இப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் உலக மனிதர்களுடைய சர்டிபிகேட்டை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக நாம மாறி இருக்கின்றோம். இந்த சூழல் எந்த அளவிற்கு மோசமானதாக மாறி இருக்கின்றது என்று கேட்டால், இன்றைக்கு எதை செய்தாலும் புகழ் வேண்டும் என்பதற்காக பிறருடைய மானத்தில் கை வைக்கக்கூடிய அளவிற்கு கூட மனிதர்கள் நகர்ந்துறாங்க. அப்படின்னா அவங்க தர்ற தர்மத்தை கொடுத்துட்டு அதை பெரிய அளவிற்கு சித்தரிச்சு காமிச்சு அவங்களுடைய மானத்தில் கையை வச்சு அவங்க நான் தான் தர்மம் கேட்டேன் அவன்கிட்ட நீங்களா கொடுத்து விட்டு ஏன் என்னை நொந்து நூலாக்க வைக்கிறீங்க அப்படிங்கிற அளவிற்கு மனம் வெந்து போகக்கூடிய அளவுக்கு சூழல் இருக்கு. அப்ப இது முழுக்க இந்த புகழுக்காக நம்ம ஓடணும்ல, இந்த ஓடக்கூடியது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதை முதல்ல உணர்வோம். பொதுவாக மனிதர்கள் இருக்காங்கல்ல, இந்த மனிதர்களை 3 ரகமா பார்க்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு செயலை என்ன பண்ணுவாங்கன்னா செய்வாங்க, செய்யறப்பயே அதுக்கு புகழை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவர்கள் முதல்வர். ஒரு செயல் செய்யறாங்க, அந்த செயலுக்கு அவுட்புட்டா புகழை மக்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரகம். 2வது ரகம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு செயலை செய்வாங்க, ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா புகழை மக்கள்கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. புகழ் எனக்கு இந்த செயலை நான் செய்யறது மக்களிடம் புகழுக்காக அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. 3வது ரகம், இந்த ரகத்தை சொன்னோன்னே எல்லாருக்கும் ஒரு சிரிப்பே வரும். என்னன்னா எதுவுமே செய்ய மாட்டாங்க, ஆனா எல்லாமே நாம தான் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரியான புகழ் அவங்களுக்கு தீர்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு 11:30 மணிக்கு பள்ளிவாசலுக்குள்ள யாரோ முன்கூட்டி வந்திருப்பாங்க, யாரோ திறந்து வச்சுட்டு வந்திருப்பாரு. அப்ப யாரோ ஒருத்தர் அதுக்கு அடுத்த அந்தான வந்தவர்கிட்ட, மசாலாவை நீங்க பள்ளிவாசலுக்கு நேரத்தோட வந்துட்டீங்க, நீங்க தான் முதல்ல திறந்துருக்கீங்க போல இருக்கு. அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டார், அப்படியே அமைதியா இருப்பாரு. நான் இல்லைங்க திறக்கலைங்க, அவங்க உட்காந்துருக்கா இருப்பாருங்க, அவர் தாங்க திறந்தார் இப்படின்னு சொல்லி வாயை திறந்து சொல்லுவோமான்னு கேட்டோம்னா அப்படியே மண்டையை ஆட்டிட்டு அப்படியே ஓரமா எவ்வளவு தூரம் உட்கார முடியுமோ உட்கார்ந்து அந்த புகழ் நமக்கு வேணும்னு எதிர்பார்ப்போம். செய்யல, பள்ளிவாசல நாம திறக்கல, சீக்கிரமாவும் நாம வரல, நமக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் செஞ்சார்ல, அதை எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு நாம இருக்கிறோமான்னு கேட்டோம்னா இல்லை. நமக்கு செய்யாத விஷயத்துக்கு கூட அந்த புகழ் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய மனநிலையில இருக்கு. நம்மகிட்ட ஒருத்தர் கொடுத்துருப்பாரு, ஏதோ ஒரு பொருளை கொடுத்து இது என்ன போய் கொடுங்க, அவங்களுக்கு நான் கொடுத்தேன்னு சொல்லுங்க அப்படின்னா, நான் கொடுத்தேன்னு சொல்ற விஷயத்தையே மறைச்சிருவாங்க. கொடுத்தோன்னா அவங்க போனவங்க எமோஷன் ஆகி என்ன பண்ணி அமைச்சிருவாங்க, நல்லா அவங்களுக்கு அருள் செய்யணும், அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி கட்டி ஆரத்தலையும் வெளியிறப்ப நான் கொடுக்கலங்க, அவர் தாங்க கொடுத்தாரு இப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மனோபக்குவம் இருக்குதா நம்ம கிட்ட? அந்த மாதிரி மனநிலைகள் இருக்கான்னு கேட்டோம்னா இல்லவே இல்லை. எல்லாமே வேணும், எல்லாமே வேணும், எல்லாமே வேணுங்கிற அளவுக்கு இருக்கு. இதுல 2வது ரக மக்கள் இருக்காங்களே, ஒரு செயலை செய்து புகழை விரும்பாம இருக்கிறாங்க. அப்படி புகழை விரும்பாம இருக்கிற நிலையில கூட அவர்களுக்கு சில பாராட்டுகள் கிடைக்கல. அதை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பார்வையை கற்றுக் கொடுக்குது. இஸ்லாம் இங்க நீங்க எப்படி அந்த பார்வையை பார்க்கணும் அப்படிங்கிறத கூட கற்றுக் கொடுக்கிறது. சஹீஹ் முஸ்லிம்ல 5144வது செய்தியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய செய்தி. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை ஒரு சபையில இருக்கிறாங்க.
அந்த சபையில் இருக்கக்கூடிய நேரத்துல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து ஒரு கேள்வி எழுக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, அதாவது ஒரு மனிதர் நல்ல செயல்களை செய்யறாங்க. அப்படி நல்ல செயல்களை செய்யக்கூடிய நேரத்துல அவங்கள மக்கள் பாராட்டுறாங்கல்ல, இந்த பாராட்டக்கூடிய பாராட்டை நீங்க எப்படி அல்லாஹ்வுடைய பார்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? உங்களுடைய பார்வை என்ன இந்த நிலையில அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க, அது இறை நம்பிக்கையாளருக்கு முன்கூட்டியே வரக்கூடிய ஒரு நல்ல செய்தி தான். இறை நம்பிக்கையாளர் கிடைக்கக்கூடிய பாராட்டு இருக்குல்ல, அவருக்கு அல்லாஹ் முன்கூட்டி சொல்ல நினைக்கிறான். அந்த முன்கூட்டி சொல்ல நினைப்பது தான் மக்களின் வாய் வழியாக அந்த பாராட்டை தர விரும்புகிறான். இது யாருக்கு? ஒரு செயலை செய்யறாரு, அவர் புகழை எதிர்பார்க்கல, ரொம்ப நார்மலா இருக்கிறாரு. அப்படி நார்மலா இருக்கக்கூடிய நேரத்துல தானா மக்கள் அவரை பாராட்டுகின்றார்கள் என்றால் அந்த பாராட்டு என்பது அல்லாஹ் அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி. இதை தாண்டி புகழை தேடி வாங்குறதுனா இருக்கு தெரியுமா, இதை நான் தான் பண்ணேன். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு செயலை செஞ்சுட்டு நம்மளால மறக்கவே முடியாது. அந்த அளவிற்கு மறைக்கணுங்கக்கூடியதுல நம்ம மறைக்க கூடாது என்பதில் கண்ணுங்கருத்துமாக இருக்கும். ஒரு வேலையையோ ஒரு பணியையோ செஞ்சு அதனால் எனக்கு பாராட்டு கிடைக்காம போயிடக்கூடாது என்பதற்கு நாம் அதை மறைக்காம இருக்கிறதுல இருந்து நம்ம யாருமே விதிவிலக்கு இல்லை. அந்த அளவிற்கு அந்த புகழ் என்னை வேணும், எனக்கு வேணும் ஆசைப்படுறோம். இப்படிதான் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டோம்னா, செஞ்சதுக்கு பாராட்டு வாங்கினா அல்லாஹ் சொல்றாங்க நற்செய்திங்கிறேன். செய்யாதது எனக்கு வேணும் எதிர்பார்க்குறீங்களே, அவர்களுக்கு பகரமாக யூதர்கள் இருக்காங்களே, யூதர்களை அல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா உதாரணம் சொல்லணும். அந்த யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டோம்னா, தாம் செய்தவற்றை குறித்து மகிழ்ந்து தாம் செய்யாதவற்றை குறித்து புகழப்பட வேண்டும் என அவர்கள் விரும்புகின்றனர். தண்டனையிலிருந்து தப்பிப்பதால் அப்படி தப்பிக்கக்கூடிய எண்ணத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. அல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க செய்யாத விஷயத்துக்கெல்லாம் அவங்க புகழப்பட வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கு என்று யூதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா செய்யாத விஷயத்துக்கு நமக்கு கிரெடிட் வேணும், புகழ் வேணும் இப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுகிறோம் என்றால் நாம இந்த இடத்துல எதை சிந்திக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, இதெல்லாம் உண்மையாக எனக்கு கிடைக்க பெறணுமா அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக சிந்திக்கணும். ஏனென்றால் இந்த உலகத்துல வாழ்றப்ப இறைவனுடைய இறை திருப்திக்காக தான் நீங்க ஒரு நிகழ்வை நடத்தணுமே தவிர வேற எதற்காகவும் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், உங்க ஊர்ல ஒரு தெருவை போட வைக்கணும்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா அந்த தெருவை போட வைப்பதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளுக்கு இறைவன் எனக்கு நாளை மறுமையில் கூலி வழங்குவான், அதற்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லி போனா அந்த இறை திருப்தி நாளை மறுமை நாளில் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இதை முன்னோட்டையாக வச்சு என்னுடைய அரசியல் பிரயாணம், நான் அரசியல் பதவிகளுக்கு வரணும் அல்லது முன்னேறி மக்கள் மத்தியில ஒரு ஃபேமஸ் பேஸா மாறணும் இப்படின்னு முடிவெடுத்தா அந்த மக்கள் மத்தியிலே அந்த கூலி கிடைத்து விடும். நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் கூலி கிடைக்கும். நம்ம செய்யக்கூடிய செயல்களில் எப்ப பார்த்தாலும் நம்ம யாரை முன்னெடுத்தணும், இதை நான் செஞ்சா கூலி அல்லாஹ் கிட்ட எனக்கு வேணும். இதை நான் ஒரு கல்லை நகர்த்தி போடுகிறேன், இந்த கல்லை நகர்த்தி போடுவது எதற்கு அப்படின்னா பிறர் அந்த கல்லில் பட்டு அவங்களுக்கு அடிபட்டுறக்கூடாது. இந்த கூலி யார்கிட்ட கேட்கலாம்? அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணுமே தவிர நமக்கு பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு இருக்கவர் அவருக்கு அடிப்படாம நம்ம அவதிப்பட்டு இருக்கோம், உங்களுக்காக தான் செய்யலான்னு சொல்லி அவருடைய பாசம் நேசம் இதெல்லாம் இருக்கு தெரியுமா, இதை வாங்கறதுக்காக செஞ்சேன்னு சொல்லி அவர்கிட்ட போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அவர்கிட்ட கிடைச்சிடும், அல்லாஹ்ட்ட கிடைக்க. இப்படி உலகத்தில் வாழக்கூடிய நேரத்துல நாம செய்யற விஷயத்த முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டோம்னா மறைச்சே செய்ய பழகும். வெளிப்படையா செய்யறது எப்படிங்கிறதெல்லாம் நம்ம யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலே கிடையாது. ஆனால் மறைத்து செய்வது எப்படி அப்படின்னு கேட்டா நம்ம யாருக்கும் தெரியவே தெரியாது. என்னுடைய முகம் தெரியாமல் ஒரு விஷயம் போய் சேரணும் தெரியாது. இன்னைக்கு அதனாலதான் பாருங்களேன், கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 1.25 கோடி ரூபாய்க்கான பரிசு பொருளை படம் ஒட்டுன பரிசு பொருள், அரசாங்கத்தினுடைய படம் ஒட்டுன பரிசு பொருளை தேர்தல் கமிஷன் என்ன பண்றாங்க, கைப்பற்றுறதுன்னா கிஃப்டா கொடுக்குறது. நீங்க கொடுக்கறது கிஃப்ட் தானே, கிஃப்ட்ல எதுக்கு போட்டோ? ஏன்னா எல்லா இடத்துலையும் எனக்கு என்ன வேணும், அதன் மூலமாக ஒரு புகழ், நான் தான் டொனேஷன் கொடுத்தேன் அப்படிங்கிறது ஒரு குரூப்ல மெசேஜா வர்றப்ப கூட அது ஏன் பாப்பா போட்ட, அதை எடுத்து விடு இப்படி நம்மள சொல்றவங்க எத்தனை பேர் கேட்டோம்னா ரொம்ப கம்மி. நான் தான் அந்த பள்ளிவாசத்தை செஞ்சேன்னு ஏன் நீங்க சொல்றீங்க,
நான் தான் அந்த மக்கள்கிட்ட சொன்னேன், ஏன் சொன்னீங்க? இப்படி சொல்லக்கூடியவர்கள் நம்மள இருக்கிறோமான்னு கேட்டோம்னா ரொம்ப 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 குறைவு. ஏன் இந்த லிஸ்ட் பிரகாரம் நம்ம கம்மியாகும்? ஏன்னா இந்த பூமியில நமக்கு புகழ் வேணும், ஒரு மரியாதை வேணும். இன்னும் சொன்னா நம்ம தப்பை விட்டு வெளியே வராம இருக்கோம்ல, அதுக்குமே அடிப்படை காரணம் இதுதான். எங்க உண்மையை சொன்னா நம்மளுடைய மரியாதை போய்விடுமோ, எங்க உண்மையை சொன்னா நமக்கு ஆல்ரெடி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த புகழ் போயிருமோ இப்படின்னு சொல்லியே பொய் சொல்றது, பாக்கி விஷயங்களை செஞ்சு அதை எப்படியா தக்க வச்சு சமுதாயத்துல பிறர் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய புகழ் நிக்கணும். இப்ப இது ஒரு போதன் தெரியுதா? எந்த அளவுக்கு ஒரு மாய போதன் கேட்டோம்னா இன்னும் எந்த அளவுக்கு போயிடும் அப்படின்னு கேட்டோம்னா, இது நீங்க விட்டீங்க அப்படின்னா நமக்கு நம்ம பதவிக்காக யாரையும் நம்ம அடகு வைக்கலாம், யாருடைய மானம் பறந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த பதவி கிடைப்பதனால் ஒரு புகழ் கிடைக்குது, இந்த புகழை அடைவதற்காக தான் என்னுடைய வாழ்க்கை இப்படி நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்ம இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டது அல்லாஹ்வை வணங்குறதற்காக அன்றி வேற எதற்காகவும் கிடையாது. அவனை வணங்குறதுக்காக வந்துட்டு பூமி பந்துக்கு மேல புகழ் வேணும் புகழ் வேணும், உன்னுடைய பெயர் சொல்லப்படணும், என் பெயரை எல்லாரும் வச்சணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அப்ப நாம எங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா உல தூய்மை அல்லாஹ்வை வணங்கணுங்கக்கூடிய அந்த கோட்டிலேருந்து விலகி முழுக்க இந்த உலகம்தான், இந்த உலகத்துல நான் சம்பாரிச்சு பெயர் வாங்கணும், இந்த உலகத்துல நான் சம்பாரிச்சு என்னை எல்லாம் புகழணும், இந்த உலகத்துல சம்பாரிச்சு என்னைய முன்னிறுத்தி எல்லாமே நடத்தணும், இப்படின்னு யாரெல்லாம் எதிர்பார்த்து அதுதான் வாழ்க்கை ஒரு நோக்கமாக நீங்க மாத்துறீங்களோ அந்த அனைத்து நபர்களும் நீங்க என்ன செய்யணும், உங்களை நீங்க சுயபரம் செஞ்சு பாருங்க. இதுக்கு அல்ல நாளை மறுமையில கூலி கொடுப்பாங்க. கூலி கிடைக்குமா நமக்கு அப்படிங்கிறத ஒரு சுயபரிசனை செய்ய வேண்டும் என்று கூறியுடைய முதல்வர்களை யோசிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த முதல் உரையில புகழ் சம்பந்தமாக எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் அடிமைப்பட்டு கிடக்கு அப்படிங்கிறத சொன்னோம். சமீப காலத்துல நீங்க கூட பார்த்துருப்பீங்க இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், இந்த வீடியோலாம், இதில் வந்து பார்த்தோம்னா அதையும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உலகத்திற்கு எங்களுடைய புகழை நாங்கள் பரவ வைக்கணுங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆடை இஸ்லாமிய புர்கா இருக்குது தெரியுமா, புர்காவை போட்டுக்கிட்டு ஆடக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை என்ன ஆகிட்டு கூட்டிக்கிட்டே இருக்கு. இந்த கூடுறதுக்கு பின்னாடி இருக்கிற பேஸ் எதுன்னா புகழ். அப்படின்னா என்ன காமிக்கிறது, மொத்தமாகவே இன்னைக்கு நீங்கள் உலக வாழ்க்கையில் மக்கள் எதை பார்க்குறாங்க அப்படின்னா சினிமா துறையில் நுழைவது தான் புகழ் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த துறைக்குள்ள நுழைஞ்சி திடீர்னு ஃபேமஸ் ஃபேஸாக மாதிரி நான் வர்றப்போ ஒரு 10 பேர் என்னை கூப்பிடணும், 4 பேர் வந்து கார்பெட் போடணும் இப்படின்னு எதிர்பார்ப்பதை தான் இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் மறைமுகமாக அவங்களுடைய திறமையை அப்படிதான் எதிர்பார்க்குறாங்க. திறமைங்கிறது அது மட்டும் கிடையாதுங்க, எண்ணற்ற திறமைகள் இருக்கு. அந்த திறமையெல்லாம் வளர்த்து அதன் வழியாக எவ்வளவோ ஹலாலான வழிகள் இருக்கு. சினிமா துறை மட்டும்தான் திறமைக்கான துறைன்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு இளைஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இதற்கும் அடிப்படை என்னன்னா அந்த போதை. இதை நம்ம முதல்ல கண்டறியும். நம்ம குழந்தைகள்கிட்ட இந்த பாட்டு பாடுறது அல்லது நடனம் ஆடுவது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க பார்க்குற நேரத்தில் இதை நீ ஏன் செய்யற, முதல்ல இதுலேருந்து உனக்கு என்ன இன்பம் கிடைக்குது, ஏன் அதற்கு பின்னாடி ஓடுற, அந்த நபரை நீ ஏன் பார்க்குற, அவரை எதுக்கு நீ முன்மாதிரி எடுக்கிற. இப்போ உங்க தூதர்ல முன்மாதிரி நீ முகமது நபியை காமிக்கணும். உங்க தூதரை பார், தூதரின் மனைவியை பார், அவர்களது வாழ்க்கையை பார், உலகம் மெச்சக்கூடிய மனிதர்கள். ஏனென்றால் இன்றைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தூதர்களுடைய வாழ்க்கை சம்பந்தமா தெரியல. தூதர் விட்டுட்டு போனாங்கல்ல அந்த உம்மத்தினுடைய அந்த அருமை பெருமை தெரியுது. ஏனென்றால் உலகத்திலே தலை சிறந்த மனிதர்கள் பட்டியலில் நிறைய மனிதர்களை கூட கொடுக்கின்றது. நபிகள் நாயக்கு அடுத்து வந்துட்டு இருக்க ஒவ்வொரு இல்லாம பட்டியலில் சேர்க்கிறாங்க. ஏன் சேர்த்தார்கள்? நம்ம எல்லாம் உமர்களை எப்படி தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? கோபக்காரர், மார்க்கத்துக்கு விரோதமாக யாராவது ஏதாவது செஞ்சாங்கன்னா உடனடியாக அதை திருத்தக்கூடிய ஒரு நபர், நல்ல ஆட்சியாளர், நல்ல கலிஃபான் மட்டும் பார்த்துருக்கும். உமரை கோபக்காரரை பார்த்த நாம அந்த உமரில் அவங்க ஒரு பெரிய பக்குவமான மனிதன் பார்த்தோமா? அந்த பக்குவத்துக்கு பின்னணியில காரணம் என்ன? புகழை எதிர்பார்க்காதனால அந்த பக்குவம் கிடைச்சு. வரலாற்று செய்தி, நம்ம நபிகள் நாயகத்தோட இறப்புக்கு பின்பு கலீஃபாவாக உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன பண்றாங்க, ஆட்சி தலைவராக உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க அப்படின்னா ஆட்சி இடத்துல ஏறுறாங்க. அப்போ ஒரு முறை என்ன பண்றாங்கன்னா மக்கள்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டோம்னா,
இந்த ஆட்சி எவ்வாறு நடக்கிறது, எப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்களோட கேட்குறாங்க. இது நம்ம காலத்துல நிறைய செய்திகள் கேட்டுருக்கோம். அரசர்கள் காலத்துல என்ன பண்ணுவாங்க, நமது ஆட்சியை பற்றி துதிப்பீராக அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர்கள் துதிக்க சொல்லுவாங்க. அது எதுக்கு? அப்படி துதிச்சாதான் தங்க பொற்காசுகளை கொடுப்பாங்க. இது வளமையில இருக்கிறது தான். ஆனா ஒவ்வொருவரெல்லாம் எது தெரியுமா கேட்டாங்க, இந்த ஆட்சி எப்படி நடக்கிறது அப்படிங்கிறப்ப மக்கள் நல்லா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த சம்பவம் நின்றுட்டாவோட பரவாயில்ல. ஆனால் அதுல ஒரு மனிதர் மட்டும் இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஆட்சி ஒரு கால் வளைந்து நெளிந்து சென்றால் எங்களது வாழ்நாள் நாங்கள் திருத்துவோம் இந்த ஆட்சியை அப்படிங்கிற வரலாற்றுல பதிவான செய்தி. நாங்க வாழால திருத்துவோங்கிறாங்க. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? இன்னைக்கு நீங்க உண்மையிலே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா சொல்றேன். இன்னைக்கு மீடியால நீங்க ட்ரம்ப் பேசுறது எல்லாரும் கேட்டிருப்பீங்க, கட்டுதானே? ஒரு ஆணவத்தோட, ஒரு அதிகாரத்தோட, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் யாராவது ஏதாவது கேள்வி கேட்டா கூட கேள்விக்கு ஒத்த வார்த்தை 2 வார்த்தையில பதில் சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிட்டு போறது, இந்த மாதிரி தான் ஆட்சி தலைவரோட பேச்சை நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா இங்க ஆட்சி தலைவர்கிட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க வளைஞ்சீங்கன்னா நாங்க நேராக்குவோங்க அப்படின்னு ஒரு விதி சொல்லப்படக்கூடிய நேரத்துல உமர் என்ன பண்றாங்கன்னா, உடனே கையேந்தி அல்லாட்ட, இறைவனுக்கே எல்லா புகழும், நான் வளைந்தால் என்னை நேர்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயத்தில் என்னை ஆக்கி வச்ச இறைவனுக்கு எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி புகழ்றாங்க. அப்படின்னா இந்த இடத்துல என்னை ஆட்சி தலைவராக இருந்து நான் ஒரு ஆட்சி தலைவர் கேட்கக்கூடிய நேரத்தில் சரியான பதிலை சொல்லலை, அதுலேயும் வளைந்தால் நீங்க நேராக்குவன்னு வேற தைரியமா சொல்றீங்களா? உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு தான் சட்ட நடவடிக்கை எடுப்பாங்க, கடுதானே? இன்றைக்கு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்னை எதிர்த்து பேசிட்டியா, இன்னையிலேருந்து உனக்கு உன் மேல ஒரு கருப்பை புள்ளி வச்சிருக்கேன், நீ எங்கெல்லாம் மாட்டுவங்கிறத நான் கவனிப்பேன், கண்டிப்பா கவனிப்பேன் இப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டக்கூடியவர்கள் தான் நம்மள அதிகம். ஆனா அதுக்கு மாற்றமாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஆட்சி அழகாக போயிட்டு இருக்கு, அமைதியா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல கூட மக்கள் சொல்வதை பொறுத்து கொள்ள முடியுதுன்னா இந்த பக்குவம் எங்கே நம்ம வரும்? எந்த புகழா இருந்தாலும் அல்லாவுக்கு தாங்க. நான் வெறுமனே இந்த இடத்துல என்னை அல்லாஹ் வைத்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அவன் நகர்த்தி கொண்டு இருக்கிறான். முதல்ல நம்ம புரிஞ்சுக்குவோம். எந்த விஷயம் நம்மால் இந்த சமுதாயத்தை கிடைச்சாலும் அல்லது பிறர் கிடைச்சாலும் அல்லாஹ் நம்மை வைத்து இந்த செய்தியை கொடுத்துட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன் தவிர, நான் இதுக்கு போட்ட முயற்சியினால், நான் செய்யக்கூடிய பராக்கிரமத்தினால் தான் இந்த மக்கள் எல்லாம் திருந்தினாங்க, நாங்க தான் முன்னோடி, நாங்க இல்லை என்றால் யார், அப்படிலாம் கிடையாது. ஒரு புத்தகத்துக்கு பல பக்கங்கள் இருப்பது போல அல்லாஹ் யாரையும் வைத்து எதையும் செய்வான். நம்மால நான் தான், எனக்கு தான், என்னை தான் இப்படிங்கக்கூடிய விஷயத்தை மொத்தமா தூக்கி கடாசிட்டு அல்லாஹ் தான், எப்பயுமே அல்லாஹ் தான், அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், இந்த வாசகங்களை எதை காமிக்குது? சரணடைந்து இறைவனுக்காக தான். இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் என்ன பண்ணுது? எப்பொழுதுமே அஸ்ஸலாமு அலைக்கும், இறைவனுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும். இதுவே மற்ற இடங்கள்ல பாருங்க, உன்னை வணங்குறேன், வணங்கி கொள்கின்றேன், இந்த வார்த்தைகள்லாம் எதை காமிக்குது? எல்லாமே நீங்க ரப்பு கிட்ட சேருங்க, இறை பொருத்தம், இறை திருப்தி. ஏனென்றால் நீங்க மரணித்து யார்கிட்ட போக போறீங்க? உங்களுடைய படை திறப்புக்கு தான் கேள்வி கணக்காக போக போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை முழுக்க உங்க ரப்பின் பக்கம் திருப்புங்கள். ரப்பு தான் உங்களுக்கு முக்கியம், ரப்பு தான் உங்களை விட உயர்ந்தவன், அவனை மட்டுமே துதியுங்கள், அவனுடைய திருப்தி மட்டுமே பெற வேண்டும் என்று கூறி அந்த திருப்தியை நாடி வாழக்கூடிய முஸ்லிம்களாக உங்களையும் என்னையும் இறைவன் ஆக்கி அருள்வான கூறி என்னுடைய உரை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.